ஓகே குட்டீஸ், நம்ம இப்ப செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஹalleluya, 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 ஹalleluya. அன்பு தகப்பனே கர்த்தாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சிறுவர்களோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் இந்த தினத்தில் கேட்டுக்கொண்டது போல பிள்ளைகளுக்கு இது மகிழ்ச்சியா இருக்கக்கூடியதும் கலிகூறக்கூடியதுமான ஒரு நேரமா இருக்கும் பொழுதும் கர்த்தாவே, இது அவர்களுடைய ஜீவனை குறிக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய கவனத்தை இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு காரியங்களும் சிதறடிக்காமல் கர்த்தாவே, அவர்களை உம்முடைய வார்த்தைக்கு நேராக திசை திருப்ப எங்களை நீர் எடுத்து ஒரு கருவியாய் பயன்படுத்து. ஆராதனை முற்றுமுடிய உம்முடைய சமூகமானது இருக்கும்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதித்தரலாம் கர்த்தாவே. எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். கேட்க மறந்த சகல காரியங்களுக்கும் இந்நாட்களில் ஏற்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்கிறோம் சொல் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே குட்டீஸ், சரி, இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்க சொல்லி இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன? Fourth seal. வெரி குட் ஜோயல். ஃபோர்த் சீல், கரெக்ட். ஃபோர்த் சீல் மெசேஜ் இன்னைக்கு கேட்க சொல்லியிருக்காங்க, கரெக்டா? இந்த ஃபோர்த் சீல் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? Letter. லெட்டர், கரெக்ட். லெட்டர் படிச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்? ஸ்கிரிப்சர்ஸ் ரீட் பண்றதுக்கு இருக்கு. அந்த ஸ்கிரிப்சர்ஸை ரீட் பண்ணோம். அதுக்கு பிறகு ஜேர்னல் பண்ணோம். ஓகே, நீங்க எல்லாவங்களும் அந்த ஸ்கிரிப்சர்ஸை ரீட் பண்றீங்களா? யாரெல்லாம் போன மெசேஜினுடைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா ரீட் பண்ணிட்டீங்க? இதுல கொடுத்திருந்ததான ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் ஓகே. சரி, அடுத்த தடவை இன்னைக்கு மெசேஜ் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கக்கூடியதான எல்லா ஸ்கிரிப்சர்ஸையும் நீங்க ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க, சரியா? ஓகே, வெரி குட். நம்ம இப்போ மெசேஜுக்கு போலாம். இன்னைக்கு ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட் இதை ரெபேக்கா சிஸ்டர் இப்போ உங்களை கைட் பண்ணுவாங்க. Praise the Lord, please. நம்ம இன்னைக்கு ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் தி ப்ராஃபெட் தேர்ட் சீல்ல நம்மளுக்கு நிறைய ஸ்கிரிப்சர் ரீடிங்ஸ் வந்துச்சு. அதுல இருந்து தான் எடுத்திருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ப்ராஃபெட் ஹீப்ரூஸ் 13:8. ஜான் இருக்கிறீங்களா? ஹீப்ரூஸ் 13:8 பாட. ജോസഫ്, ജോൺ പാടാൻ പറയുന്നുണ്ടോ? ജോൺ പോയി. ശരി, ഓക്കെ. ஏனோக்கு ஹீப்ரூஸ் 13:8 தெரியுமா கண்ணா? ஏனோக், நீங்க மியூட்ல இருக்கீங்க. Yesterday and today and forever Jesus Christ the same. Yesterday and today and forever. Hebrews 13:8. சூப்பரா பாடுனீங்க. ஏனோ அடுத்த வேர்ஸ் ஜோயல் 2:28 லூக் 17:30. இது நம்ம சாராக்கு கொடுத்திருந்தோம். சாரா இருக்கிறீங்களா? ரெடியா? Ready. ஓகே. And it shall come to pass afterward that I will pour out my spirit upon all flesh, and your sons and your daughters shall prophesy. Your old men
shall dream. Your young men shall see visions. Joel to vanity. Even the shall it be the day when the Son of Man is revealed. Luke 17:30. Luke 17:30. Amen. சூப்பரா பாடுனீங்க சாரா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீப்ரூஸ் 4:12. அண்ணா ரெடியா? Rika, பாடுங்கம்மா. for the word of God is quick and powerful and sharper than any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit, and of the joints and marrow, and is a discerner of the thought and intents of the heart. Hebrew 4:12. அண்ணா ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கிற. போன கிளாஸோட இந்த கிளாஸ் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிற. நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணு, பட் நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கிற. வெரி குட். நெக்ஸ்ட் வந்துட்டு சென்ட் ஜான் 14:12. இத வந்துட்டு நம்ம மேடாக்கு கொடுத்துருந்தோம். மேடா இல்லையா இன்னைக்கு? சரி, மேடா இல்ல. இத யார் பாடுறீங்க? மேடா, உங்களால அன்மியூட் பண்ண முடியும்? மேடா இன்னைக்கு இல்ல. சரி, இத யாராவது பாடுறீங்களா? சென்ட் ஜான் 14:12. நான் பாடுறேன் சிஸ்டர். ஓகே. Verily, I say unto you, he that believeth on me, the works that I do, shall also, and greater works than these shall he do too, because I got in my Father. St. John 14:12. Praise Lord. பிரைஸ் தி லார்ட். சூப்பரா பாடுனீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஜேர்னல நம்ம பண்ணிருக்கும் போது நிறைய குவிஸ் வந்துட்டு அங்கங்க நிறைய கேட்டிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு அந்த குவிஸஸ கூட நம்ம செஷன்ல பார்க்க போறோம். அத வந்துட்டு காட்சன் அண்ணா இதுக்கு மேல எடுப்பாங்க. குட்டீஸ், நமக்கு வந்து எப்படி எஸ்ஓடிபி ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து இந்த டேப் குவிஸ் அட்டென்ட் பண்றதுங்கிறது. உங்கள யாரெல்லாம் வந்து மெசேஜ் வந்து ஃபுல்லா கேட்டு முடிக்க முடிஞ்சது? குட்டீஸ்ல யாரெல்லாம் மெசேஜ் ஃபுல்லா கேட்டிருக்கீங்க? யாருமே கேட்கலையா? ஆனா நான் கேட்டிருக்கேன். வெரி குட் ஷீனா. வேற ஷாரோன்? சரி, ஓகே, நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இந்த முத்திரைகளை திறந்து கொடுக்கறதுக்காக பிரதர் பிரணாம் வந்து மெசேஜ் எல்லாம் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வேறொரு கருத்து இருந்தது. ஆனா கடைசியில ஏதோ ஒரு டைம்ல வந்து அவர் சொல்றாரு, அப்பதான் வந்து எனக்கு ஹோலி ஸ்பிரிட் இதை வந்து ரிவீல் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாங்க. அது எந்த டைமா இருந்தது? 3 நாளுக்கு முன்னாடி, சர்வீஸுக்கு 3 நாள் முன்னாடியா, இல்ல அன்னைக்கு ஏர்லி மார்னிங்கா, இல்ல சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தானா, இல்ல சர்வீஸ் நடக்கிற நாளைக்கு முந்தின நாள் முந்தின நாள் நைட்டு வந்து ஹோலி ஸ்பிரிட் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரா? எப்போ பிரதர் பிரணாமுக்கு இந்த சீல்ஸை வந்து ஹோலி ஸ்பிரிட் ரிவீல் பண்ணாங்க? ஷீனா? அண்ணா early that morning. ஓகே, ஏர்லி தட் மார்னிங். இதுக்கு பக்கத்துலயே பேரா நம்பர் இருக்கு, உங்களுக்கு அதை செக் பண்ணலாம். ஆனா இதுக்கு ஆன்சர் வந்து ஏர்லி தட் மார்னிங். கரெக்ட். வெரி குட். செகண்ட் क्वेश्चन வந்து
4 ஜீவன்களுக்கும் மத்தியிலிருந்து ஒரு சத்தம் சொல்லுகிறதை கேட்டேன். ஒரு a measure of dash for a penny and 3 measures of dash for a penny. Barley, a measure of barley for a penny and 3 measures of wheat for a penny. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஆயில், அப்புறம் ரெண்டாவது ஒயினா, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் வீட் அப்புறம் ஒயினா, அப்புறம் ஃபர்ஸ்ட் வீட் அப்புறம் பார்லியா? இதுல எந்த காம்பினேஷன்ல வந்து இந்த வேர்ஸ்ல வந்து இந்த வார்த்தைகளை சொல்றத யோவான் கேட்டாரு? ஜோசியா, ஜோசப்? ஓகே, யாராவது வந்து பேரா 22 எடுத்து பார்க்கலாமா நம்ம? ஓகே, டேபிள் ஆப்ல தேர்ட் சீல் பேரா 22. இன்னைக்கு எபி ஈடன் அவங்க ஜாயின் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். Oil and wine. பாருங்க பாப்போம் கண்ணா. And when I heard open the third seal, I heard the third beast come and say, in the midst of 4 beasts saying, a measure of என்னது? A measure of Wheat. very good, wheat for a penny and a measure of 3 measures of Barley. barley for a penny. Okay, அப்போ இதுல எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் வீட், ரெண்டாவது பார்லி வர்றது? எந்த ஆப்ஷன்? நாலாவது ஆப்ஷன். கரெக்ட், வெரி குட். ஓகே, அலிஷா நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு பாருங்க. 28th. Who does the announcing of these seals being broke? இந்த முத்திரைகளை உடைஞ்சதான காரியத்தை யாரு வந்து அனௌன்ஸ் பண்றா? இந்த 28th பேரா பார்த்துட்டு ஆன்சர் சொல்ல முடியுதா உங்களால? அலிஷா? ஓகே, அலிஷா லைன்ல இருக்காங்களா? ஓ சரி சரி, ஓகே ஓகே, அவங்க ஜாயின் பண்ண முடியல. ஓகே ஓகே, நான் நினைச்சு. ஓகே, ஜோசியா ആൻസർ കിട്ടിയോ? പാര 28ല് ആരാണ് ഈ സീൽസ് ബ്രേക്ക് ആവുന്നത് അനൗൺസ് ചെയ്യുന്നത്? സാറാ சொல்றீங்களா? 4 beasts. 4 beasts. வேற யாருக்காவது வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? Four beast தான் பிரதர். 4 beasts தானா கண்ணா? ஓகே கண்ணா, கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது வந்து கில்ஸ் சொல்லணும். 34 பேரா 34ல இருந்து அந்த கடைசியான ஆத்மாவானது வரும்போது அப்பொழுது மீட்பு முடிவடைகிறது, அல்ல மீட்பு ஆரம்பிக்கிறது. இது உண்மையா தப்பா? when that last soul comes in, then the time of redemption begins. இது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ்னா. ஏன் கண்ணா? அப்ப முடிவடையுமா? வெரி குட், வெரி குட் கில்ஸ். இது ஃபால்ஸ். ஏன்னா அதோடு கூட ரிடெம்ஷன் வந்து finished அப்படின்னு தான் பேரா 34ல போட்டிருக்காங்க. வெரி குட் கில்ஸ். ஓகே, இப்போ நம்ம எஸ்ஓடிபிஸ்க்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெவலேஷன் 22:16. இது வந்து இது ஜோஷுவாக்கா பிரெனாம்கா கொடுத்தது? ஓகே, ஜோஷுவா இத படிச்சிருக்கீங்களா? பிரைஸ் லார்ட் பிரதர்.
பிரைஸ் லார்ட். படிச்சிருக்கேன் பிரதர். பிரதர் கீழ இருக்கிறது பாடணுமா பிரதர்? சாரி, இது ஃபர்ஸ்ட் ஒன் தான் நீங்க பாடணும். செகண்ட் ஒன் வந்து பிரெனாம்க்கு கொடுத்தது. When I see the blood, when I see the blood, when I see the blood, I will pass over you. I, Jesus, have sent my angel to testify unto you this thing in the churches. Revelation 22:16. I am the root and the offspring of David and the bright and morning star. வெரி குட் ஜோஷுவா, நல்லா பாடுனீங்க. அடுத்தது வந்து பிரெனாம்க்கு கொடுத்தது. பிரெனாம் லைன்ல இருக்கீங்களாப்பா? இருக்கேன் பிரதர். பாடுறீங்களா? Praise Lord, brother. பிரைஸ் லார்ட். The love of Jesus is so wonderful. The love of Jesus is so wonderful. Love of Jesus is so wonderful. Oh, wonderful love. So then the faith come by hearing, and hearing by the word of God. So then faith come by hearing, and hearing by the word of God. So then faith come by hearing, and by hearing of word of God. Romans 10:17. Praise Lord, brother. பிரைஸ் லார்ட் பிரெனாம். இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? இன்னைக்கு பிரென்னாமோட பர்த்டே. பிரதமரோட பர்த்டே. வெரி குட் வெரி குட். இன்னைக்கு வந்து ஒரு பிரைடுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்ப வெரி ஸ்பெஷலான ஒரு டே. ஏன்னா இன்னைக்கு வந்து பிரதர் பிரெனாமோட பர்த்டே. இத பத்தி நிறைய வந்து வாய்ஸ் ஆஃப் காட்ல இருந்து கூட எல்லா தடவையும் வந்து ஸ்பெஷல் டே அப்படிங்கிறதுக்காக போடுவாங்க. ஏன்னா இந்த கடைசி காலத்துல நம்மள திரும்பவுமாக வார்த்தைக்கு கொண்டு வர்றதுக்கு இப்படிப்பட்டதான ஒரு செய்தியானது வராம இருந்திருந்தா நமக்கு இந்த ஒரு மேலான சத்தியத்தை வந்து அடையாளம் கண்டு கொள்ளவே முடிஞ்சிருக்காது. அதனால நம்ம ஒவ்வொருத்தர்களும் இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பார்க்கிறதுக்கு காட் நமக்கு கொடுத்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இந்த நாள்ல காட் நமக்கு கொடுத்திருந்தாரு. அதுக்காக இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே. நம்ம ஒவ்வொருத்தர்களும் இந்த நாள்ல தேங்க்ஃபுல்லா இருக்கலாம். வாய்ஸ் ஆஃப் காட்ல இருந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸும் இந்த நாளுக்குன்னு ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சதான கொஞ்சம் டிஷ்ஷஸ் வந்து சமைக்கிறதுக்கு அந்த மாதிரி. பின்ன இன்னொரு விஷயம் அவங்க வந்து சொல்றது என்னன்னா, நீங்க இந்த நாள் ஃபுல்லாவுமே நமக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்கிறதுனால எஸ்ஓடிபி சாங்ஸை வந்து பிளே பண்ணுங்க. அது வந்து அவருடைய மினிஸ்ட்ரியை வந்து நம்ம இன்னுமா வந்து கனப்படுத்துறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முந்தின வருஷங்கள்ல. சோ இது ரெண்டுமே வந்து நாங்க இந்த செஷனுக்கு பிறகு குரூப்ல போடுவோம். எஸ்ஓடிபியினுடைய ஒரு 44 minutes லாங் எல்லா எஸ்ஓடிபி பாடல்களையும் சேர்த்து வச்சு ஒரு 44 நிமிஷம் இருக்கும். அதை வந்து வீட்டுல நீங்க வேற எந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போதோ எல்லாமே வந்து அதை போட்டு கேளுங்க. அது மட்டும் இல்லாம பிரதர் பிரெனாம்க்கு பிடிச்சதான அந்த டிஷ்ஷஸ்னுடைய ரெசிபிஸும் வந்து வாய்ஸ் ஆஃப் காட்ல இருந்து கொடுத்திருந்தாங்க. அதையும் வந்து நாங்க ஷேர் பண்றோம். உங்களுக்கு வீட்டுல வந்து செஞ்சு பார்க்க முடிஞ்சதுன்னா நீங்க செஞ்சு அதனுடைய போட்டோஸை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. நாங்களும் வந்து அதை செஞ்சு பார்க்கலான் இருக்கோம் இன்னைக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம நாளைக்கு நம்ம குட்டி பிரணாமோட பர்த்டேயும் கூட. சோ காட் பிளெஸ் யூ கண்ணா. அட்வான்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் டு யூ. பிரணாம் லைன்ல இருக்கீங்களா கண்ணா? அன்மியூட் பண்ணுங்க. God bless you. Wish you advanced happy birthday to you. Thank you, Super. brother. Okay. அது
இதுக்கு பிறகு வந்து நம்ம அடுத்த பார்ட் ஆஃப் செஷன்ல வந்து நம்ம எப்பவுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒர்க் ஷீட்டை இந்த வாரம் வந்து நிறைய பேர் வந்து அது பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க, வெரி குட். ஆனா இது வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்திருக்கலாம், அதனால கொஞ்சம் டைட் ஷெட்யூல்ல இருந்திருக்கலாம். ஆனா இந்த வாரத்துல இருந்து நீங்க எல்லாவங்களுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஒர்க் ஷீட் ஆவது ஒரு வீக்ல நீங்க பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஒன்னா உட்கார்ந்து பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா ஒரு வீட்ல இருக்கிற 2 குட்டீஸும் வந்து பிரிண்ட் எடுத்து கூட பண்ணுங்க. அப்படி முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் ஒரு ஒர்க் ஷீட் ஆவது ரெடி பண்ணும். ஓகே, கில்ஸ் பண்ணுவீங்களா? ஜோஷுவா, ஜோசப், ஜோசியா, சாரா? பண்ணுவோம் பிரதர். ஓகே. மத்தவங்களோட சவுண்ட் கேட்கல, அன்மியூட் பண்ணல. பண்ணுவோம். ஓகே பாப்பா, ஓகே. ஜோசியா, ஜோசப்? செய்யல. ஓகே ஓகே ஓகே. இது ஃபோர்த் சீலோட ஒர்க் ஷீட். உங்களுக்கு தெரியற மாதிரி ஃபோர்த் சீலோட ஒர்க் ஷீட் வந்து கொஞ்சம் பெரிய ஒர்க் ஷீட். ஆனா உங்களுக்கு டைம் இருக்கும், இதை பண்றதுக்கு ரொம்ப ஜாலியாவும் இருக்கும். அதனால நீங்க எல்லாங்களும் சேர்ந்து இதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் செஷனுக்கு அப்படியே கண்டினியூ ஆயிடலாம். இது டேப் குவிஸ். மீதி இருக்கக்கூடிய டேப் குவிஸையும் வந்து நம்ம கண்டினியூஸா கேட்டுடலாம். பேரா 92ல வந்து டோன்ட் நெவர் ட்ரை டு டேஷ் காட்ஸ் வேர்ட், ஜஸ்ட் பிலீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேவனுடைய வார்த்தை இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ண ட்ரை பண்ணாதீங்க, அதை விசுவசிக்க மட்டும் செய்யுங்க அப்படிங்கிறாரு. அது என்னது? அத விளக்கம் கூடாதுங்கிறாங்களா, இல்ல புரிந்து கொள்ள கூடாதுங்கிறாங்களா, இல்ல அதோடு கூட ரீசனிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்களா, இல்ல அதை மகத்துவப்படுத்த கூடாதுன்னு சொல்றாங்களா? இதுல எந்த ஆன்சர் வந்து கரெக்டானது? பேரா 92ல இருக்கு. சாரா சொல்லுங்க. Third one, reasoning. தேர்ட் ஒன் ரீசனிங். வெரி குட். அந்த பேரா எடுக்க முடிஞ்சது சாரா? எடுத்துட்டேன். எடுத்துட்டீங்களா? வெரி குட், வெரி குட். நம்ம எல்லாங்களும் கூட பார்க்கலாம். பட் when don't never try to reason God's word, just believe it. Very good, Sarah. Very good. Keep it up. Next question. The devil and God are the only two things on earth that can create. டெவிலுக்கும் காடுக்கும் மட்டும்தான் இந்த உலகத்துல கிரியேட் பண்றதுக்குள்ள பவர் இருக்கு. இது கரெக்டா தப்பா? ஷீனா? Anna, false. ஃபால்ஸ். ஓகே, எதனால? எதனால இது ஃபால்ஸ்? Anna, devil can't create na. டெவில் கான்ட் கிரியேட். ஆனா அவனால வந்து ஒரே ஒரு விஷயம் பண்ண முடியும். என்ன தெரியுமா? அது பெர்வர்ட், உருக்குலைத்தல். அதை வந்து டீஃபார்ம் பண்றது. கர்த்தர் பண்ண ஏதாவது ஒண்ண அவன் வந்து டீஃபார்ம் பண்ண முடியும். இப்ப அர்த் வந்து அவன் கிரியேட் பண்ணல, ஆனா அவன் வந்து டீஃபார்ம் பண்ணிட்டாப்ல. சோ அதனால அவன் டீஃபார்ம் மட்டும் தான் பண்ண முடியும். இல்ல பெர்வர்ட், உருக்குலைத்தல் தமிழ்ல சொல்லுவாங்க. சரி, ஓகே. இந்த கொஸ்டின் வந்து ஜோசப்புக்கு. வாட் நேம் மீன்ஸ் த மதர் ஆஃப் ஆல் தட்ஸ் லிவிங்? இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறது எல்லாத்துக்கும் தாய் அப்படிங்கறதான வார்த்தை எந்த இங்கிலீஷ் வேர்டு கூட இருக்கு? இது ஜோசப் சொல்றீங்களா, ஈடன், மேரி, ஈவ், சாரா? இதுல எந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து த மதர் ஆஃப் ஆல் லிவிங்? சரி, நான் சொல்லிட்டேன். அடுத்த கொஸ்டின் சாரா கிட்ட கேக்குறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு. ஜோசப், ஜோசப், ஈவ், கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சாரா கிட்ட. அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஜோயல். அதுக்கு அடுத்த கொஸ்டின் ஜோஷுவா. ஓகே. You can be sanctified without being justified. நீங்க நீதிமானாக்கப்படாமலே பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு போக முடியும். நீதிமானாக்கப்படாமலே பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு போக முடியும். ட்ரூவா? எதனால? அப்போ அந்த பேரா வாசிக்கிறீங்களா?
others. 170. அது 173ல பிரதர் பிரணாம் சொல்றாரு, யூ கேன் பி சாங்டிஃபைட் வித்தவுட் பீயிங் ஜஸ்டிஃபைட் அப்படின்னு சொல்றாரு. வெரி குட். நெக்ஸ்ட் வந்து இது யாருக்கு சொன்னது? ஜோசியாவுக்கா? ஓகே. The third horse rider was riding on what color of the horse? 249. Black. மூணாவது குதிரையில சவாரி பண்ணவங்க பிளாக் ஹார்ஸ்ல ரைட் பண்ணாங்க. அது ஏன் பிளாக்கா இருந்தது? அது எந்தோண்டா பிளாக்கா இருந்தது? அது எந்த ரெப்ரசன்டேட்டிவ்? டார்க் ஏஜஸ். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து ஜோஷுவாக்கு எடுக்க முடிஞ்சதா கண்ணா? பார 251ல what did the third beast look like? இந்த மெசேஜ்ல வந்து 4 ஜீவன்களை பத்தி சொல்றாங்க. அதுல மூணாவது ஜீவன் வந்து எந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு? பிரதர் மேனா பிரதர்? மேன், கரெக்ட். சரி, ஃபர்ஸ்ட் ஜீவன் என்னவா இருந்தது? லயன். ரெண்டாவது ஜீவன் ஆக்ஸ். வெரி குட். மூணாவது ஜீவன் மேன். நாலாவது ஜீவன் ஈகிள். கரெக்ட். அந்த ஈகிள் எதை குறிக்குது? நம்ம நாட்கள்ல வந்து தீர்க்கதரிசியை குறிக்கிறாங்க. இது லெட்டர் இன்னைக்கு படிச்சவங்கல்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இதே விஷயத்த பாட்காஸ்ட்லயும் சொல்லியிருந்தாங்க. இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது, இது கர்த்தரால் ஆயத்தப்படுத்தப்பட்டது. இந்த காலம் வந்து ஈகிள் ஏஜ்னுடைய மெசேஞ்சர்னுடைய அதே பர்த்டே அன்னைக்கு நம்ம இந்த மெசேஜையும் கேட்க போறோம். சூப்பர். சரி, நம்ம வந்து ஒவ்வொரு போர்ஷன்ஸ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அலாட் பண்ணியிருந்தோம். அதுல ஈடனும் அமேசியும் இல்ல, பட் நம்ம பாத்துக்கலாம். வேற யாருக்காவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க சொல்லலாம். ஓகே, இது வந்து பேரா 36ல the church is waiting and resting சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. இத குறிச்சு பிரதர் பிரணா மெசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு வேற யாராவது மெசேஜ் படிச்சவங்க வாலண்டியர் பண்றீங்களா? ஜோயல், ஷீனா, சஜல், ஷாரோன், சாரா, யாரு என்ன பண்ணலாம்? ஓகே, இதுல வந்து பேரா 36 எடுத்து பாத்தீங்கன்னா போஸ் வந்து ரூத்துக்கு 4 ஸ்டேஜஸ் அவர் சொல்றாரு. அதுல அவ ஒரு முடிவை எடுக்கிறா, அதன் பேர்ல உழைக்கிறா. அதற்கு பிறகு அவ வந்து 4வது ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அவ வந்து she was just resting and waiting. அந்த டைம்ல என்னவா பண்ணிட்டு இருந்தாருன்னா, போவாஸ் போய் மீட்புக்குரியதான காரியங்களை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அந்த ஷூவை கழட்டி போட்டதும், இன்னொருத்தங்க வந்து அதை உதைச்சு விடுறதும், அந்த மாதிரியான காரியங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏற்கனவே அவ செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிருந்தான். அதே போல இப்போது சர்ச் இஸ் வெயிட்டிங் அண்ட் ரெஸ்டிங். மெனி ஆஃப் தெம், மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் இன் டஸ்ட் ஆஃப் த எர்த் while God is doing the kinsman redeem work. கிரைஸ்ட் வந்து இப்போ ரிடெம்ஷனுடைய ஒர்க் பண்ணும்போது the church is waiting and resting அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பிக்சரை போட்டிருந்தாங்க. ஓகே, இது கில்ஸுக்கு கொடுத்திருந்தது. இந்த வேர்ஸ் தான் வந்து எனக்கு இந்த மெசேஜ்லயே ரொம்ப பிடிச்ச வேர்ஸ். இத உங்களுக்கு கில்ஸ் ரெடியா? ரெடினா? சொல்லுங்க. ஜோசப் பிரணாம் வந்து இப்ப ஏதாவது ஆபத்துல இருந்தாருன்னா பிரணாம் வந்து காப்பாத்துற மாதிரி, அவரை காப்பாத்தணும்னா 40 அடி தோன்ற மாதிரி இருந்ததுன்னா ப்ராஃபட் வந்து நான் 90 அடி தோண்டி காப்பாத்துவேன். எப்பவோ இறக்கக்கூடிய மனுஷன் வந்து நான் இவ்வளவு கவனிக்கிறேன்னா நம்மளுக்கு காடு கொடுத்த எட்டர்னல் லைஃப காட் எவ்வளவு கேரா பார்த்துப்பாருன்னு. அதே மாதிரி ஆதாம் வந்து எப்போ வந்து ஜீசஸோட வார்த்தைக்கு பின்னாடி இருந்ததுனால அவனுக்கு பாதுகாப்பு இருந்தது. எப்போ அவனுக்கு அவன் வார்த்தைக்கு ஆப்போசிட் ஆனதுனால அவனுக்கு வந்து பாதுகாப்பு போயிடுச்சு. அதே மாதிரிதான் நம்மளும் சொல்றாரு. வெரி குட், வெரி குட்.
கர்த்தர் வந்து சாத்தானை வந்து ஈதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மத்தியில வந்து இருக்கிறத தெரிஞ்ச உடனே அவர் வந்து சும்மா ஒன்னும் அவங்கள விடல. அவங்கள வந்து வார்த்தையினால கோட்டை கட்டி தான் அவங்கள பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்தாங்க. கர்த்தருக்கு தெரியாது அவங்களுடைய குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும்னு. அத சொல்லிட்டு அவர் உதாரணத்துக்கு என்ன சொல்றாரு, ஏன் என்னோட சின்ன பையன் ஜோசப் அவனோட லைஃப வந்து பாதுகாத்துக்கணும்னு இருந்ததுன்னா அதுக்கு 40 அடி கான்கிரீட். சரி, 40 அடினா எவ்வளவு தூரம் தெரியுமா உங்கள யாருக்காவது? சரி, நார்மலா வந்து நம்ம வீட்டினுடைய தரையில இருந்து சீலிங் வரைக்கும் 10 அடி. 40 அடினா 4 பில்டிங் தூரத்துக்கு ஃபுல்லா கான்கிரீட் வச்சு வாழை கட்டி பாதுகாத்துக்கணும்னா நான் அதை 90 அடியா போட்டாவது அவனை பாதுகாத்துக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆடம் கரெக்டா சொன்னீங்க கண்ணா. வெரி குட், வெரி குட். ஓகே, இந்த இந்த கோட்டுக்கு வந்து யாராவது வந்து படிச்சிருந்தவங்கல்ல குட்டீஸ்க்கு யாராவது சொல்லணும்னு இருக்கா? ஓகே, இது வந்து மோசேயின் இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தர் வந்து பில்லர் ஆஃப் ஃபயர்ல இருந்து அவர் பேசும்போது, நீ உன்னுடைய குச்சியை வந்து கிழக்கு நோக்கி வை, அப்புறம் வந்து அந்த ஈ வந்து வரும்படியாக அழை அப்படின்னு சொல்லும் போது அது வரைக்கும் எந்த ஈயுமே வந்து அந்த இடத்துல இல்ல. ஆனா மோசே வந்து லெட் தேர் பி ஃபிளைஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை வந்து தேவ் அது வந்து தேவனுடைய சிந்தை. அத வந்து தீர்க்கதரிசியானவர் பேசிட்டாரு. இப்போ அது சம்பவிச்சுதான் ஆகணும். அதனாலதான் வந்து ஜீசஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இஃப் யூ சே டு திஸ் மவுண்டன், நாட் இஃப் ஐ சே இட், பட் யூ சே டு த மவுண்டன் பி மூவ். நீங்க அந்த விஷயத்த சொன்னா கூட அதே மாதிரி நடக்கும். ஆனா அதுக்கு வந்து தீர்க்கதரிசி இந்த மெசேஜ்ல எக்ஸ்பிளைனும் பண்றாரு. அதுக்கு உள்ள மோட்டிவ் வந்து கரெக்டா இருக்கணும். அது கர்த்தருடைய சிந்தையா இருக்கணும். அது கூட நீ அலைன்டா இருக்கும் போது அப்பொழுது நீ இத சொன்னா கூட அது நடக்கும் அப்படிங்கறத வந்து தீர்க்கதரிசி வந்து இந்த மெசேஜ்ல வந்து நமக்கு சொல்லி தராரு. சூப்பர். இப்போ வந்து நம்ம குட்டீஸுக்கு வந்து ரேண்டமா கொஞ்சம் டாபிக்ஸ் அசைன் பண்ணி இருந்தோம். அதுல இருந்து வந்து கேட்கணும். ஷாரோன், ஜோசியா, ஜோசப், சஜல், ஷீனா எல்லாம் ரெடியா? எங்க சவுண்டே காணோம் யாரோடும்? ரெடினா? ஓகே ஓகே. ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 3 டேப் குவிஸ் இருக்கு. சரி, இது ஷாரோனே சொல்லுங்க கண்ணா. Anybody denies that every word of this isn't true and to be taught just the same is a dash because they deny this word, deny the word and he is the word. இந்த வார்த்தையில சொல்லப்பட்டதான எல்லா காரியமும் உண்மை, வேதாகமத்துல சொல்லப்பட்டதான எல்லா காரியங்களும் உண்மை அப்படின்னு விசுவசிக்கலாம்னா அதை அப்படியே முழுமையாவும் கத்து கொடுக்கலாம்னா அப்படின்னு பண்ணாதவங்க இப்படி இருக்காங்க. அது வந்து மாய்மாலக்காரங்க, இல்லைன்னா வெறுமனை செய்யறவங்க, அவிசுவாசியா இருக்காங்க, இல்ல ஆன்டி கிரைஸ்டா இருக்காங்க. ஆனா ஆன்டி கிரைஸ்ட்னா கரெக்ட். ஏன்னா முழு வார்த்தையும் கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் எல்லா அதுக்கு அத வந்து இப்படி இல்ல அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு எதிர்த்து நிக்கிறதா இருந்தாலும் அது ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட் தான். கரெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஜோயல் சொல்றீங்களா கண்ணா? பேரா 290ல இந்த மினிஸ்ட்ரியல் ஒரு மினிஸ்ட்ரியல் சிக்காகோல இருந்து மினிஸ்ட்ரியல் அசோசியேஷன் கிட்ட பிரதர் பிரணாம் போய் பேசுறதுக்கு முன்னாடி அங்க உனக்காக ஒரு ட்ராப் அவங்க வச்சிருக்காங்க, நீ பிரசங்கிக்க கூடிய வார்த்தையின் மேல அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் பிரணாம் கிட்ட ஏற்கனவே ஒருத்தங்க சொன்னாங்க. அது யாரு? பிரதர் மிஸ்டர் கால்சனா, இல்ல ஹோலி ஸ்பிரிட்டா, இல்ல பிரதர் வுட்டா, இல்ல டாமி ஹிக்ஸா? பேரா 290ல ஓகே. பிரென்னாம் ஆன்சர் சொல்றீங்களா? பேரா 290.
brother. ஆ கிடைச்சதா? இல்ல brother. ஓகே. വേറെ யாராவது? ബ്രദർ മിസ്റ്റർ കാൾസൺ ആണോ? കേട്ടില്ല. ബ്രദർ ഡൗട്ട് ഉണ്ട്, മിസ്റ്റർ കാൾസൺ ആണോ ടോമി ഹിക്സ് ആണോ? ആഹാ, ഒന്നുകൂടെ നോക്കിയേ. Holy Spirit, brother. வெரி குட். அது ஓகே, கரெக்ட். ஹோலி ஸ்பிரிட் தான் கரெக்ட் ஆன்சர். ஆனா இது இதுல தப்பா மார்க் பண்ணிருக்காங்க, அதான் வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். ஒரு நிமிஷம். இது வந்து the holy spirit தான் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட், வெரி குட். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் வந்து fill in the blanks to the mystery of the black horse according to what was revealed to Brother Branham. He has started riding him in the time of dash. That's what the dark horse represented. The dash for it was the time of midnight to the true believers that was left. Brother Branham வந்து இந்த மெசேஜ்ல சொல்லக்கூடியதான விளக்கத்தின்படி இந்த கருப்பு குதிரையானது அது வந்து எந்த டைம்ல வந்து கொண்டிருந்தது? ஒரு பர்சிக்யூஷனுடைய டைம் இல்லையா, இல்ல லவோதிக்கின் சபை காலத்தின் டைம் இல்லையா, உபதிரவ காலத்தின் டைம் இல்லையா, இல்ல டார்க் ஏஜஸ்னுடைய டைம் இல்லையா? Dark Ages. டார்க் ஏஜஸ். பர்சிக்யூஷனுடைய டைம்ல எந்த ரைடர் ஓடிட்டு இருந்தாங்கன்னு தெரியுமா? Dark Ages. இந்த क्वेश्चனுக்கு ஆன்சர் கரெக்ட், டார்க் ஏஜஸ். பர்சிக்யூஷன் டைம்ல எந்த ஹார்ஸ் ரைடர் ஓட்டிட்டு இருந்தாங்க? எல்லாவங்களையும் வந்து கொலை பண்ற மாதிரி ரெட் ஹார்ஸ் ரைடர். ஓகே, இந்த லவோதிக்கன் சர்ச்சேஜ்ல வந்து எந்த ஹார்ஸ் ரைடர் வருவாங்கன்னு தெரியுமா? என்னது? லவோதிக்கன் சபை காலத்தின் டைம்ல ஒயிட் ஹார்ஸ் ரைடர் இல்ல கண்ணா. சி, இந்த காலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்திற்கு பிறகு இந்த நைசியன் கவுன்சில் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுற டைம்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் சபை காலங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அப்போ ஒயிட் ஹார்ஸ் ரைடர் போயிட்டு இருந்தாப்ல. அதுக்கு பிறகு அகஸ்டின் ஆஃப் ஹிப்போ அவங்க எல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த கிறிஸ்துவர்கள்னு விசுவசிக்கிறவங்க எல்லாவங்களையுமே வந்து கொலை பண்ணி போட்டுட்டு இருந்ததான ஒரு காலம் இருந்தது. அப்போ வந்து 68 மில்லியன் பேர்கிட்ட இறந்து போயிட்டாங்க. அந்த டைம்ல யார் வந்து ரைட் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? ரெட் ஹார்ஸ் ரைடர். வெரி குட். அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு சுப்ரீம் பவர் மாதிரி வந்து அந்த கோயில்கள்ல எல்லாவங்களுக்குமே வந்து ப்ரேயர் பண்றதுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி ஒரு உண்மையான விசுவாசிகளுக்கு ஒரு கஷ்டமான ஒரு நேரம் வரக்கூடியதான ஒரு டைம்ல போயிட்டு இருந்தாங்க. அது யாருடைய டைமா இருந்தது தெரியுமா? பிளாக் ஹார்ஸ் ரைடர். வெரி குட். அந்த டைம்ல அதை கவுண்டர் பண்றதுக்குன்னு கர்த்தர் வந்து அனுப்பினதான மிருகம் எது மாதிரி இருந்தது? Black Horseman. இல்ல கண்ணா, கர்த்தர் வந்து ஒவ்வொரு ஹார்ஸ் ரைடருக்கும் ஒரு பீஸ்ட வந்து அனுப்புனாரு. ஃபர்ஸ்ட் கர்த்தர் வந்து அனுப்பின பீஸ்ட் வந்து என்னவா இருந்தது தெரியுமா? ஒயிட் ஹார்ஸ் ரைடர் போராட்ட. ரெண்டாவது அந்த ரெட் ஹார்ஸ் ரைடர்னுடைய டைம்ல ஆக்ஸ். மூணாவது பிளாக் ஹார்ஸ் ரைடர்னுடைய டைம்ல மேன்.
வெரி குட். மேன் அனுப்பியிருந்தாரு. கரெக்ட். ஓகே, இப்போ இந்த பேரா 91 இதை ஷேரோட சொல்றீங்களா கண்ணா? ஸ்டே பிஹைண்ட் த வேர்ட். சொல்றேண்ணா. ஆனா கேக்குதாண்ணா? கேக்குது கண்ணா. ஸ்டே பிஹைண்ட்வர் வந்து நம்ம ப்ராஃபிட் வந்து நம்ம எப்பயுமே வேர்டுக்கு பிஹைண்டா தான் இருக்கணும். வந்து வேர்டுக்கு பிஹைண்டா இருக்க வரைக்கும் அவன் சேஃபா இருந்தா, அந்த 98% வேர்டை பிலீவ் பண்ணான்னு போன வாட்டி மெசேஜ்ல ப்ராஃபிட் சொல்லியிருப்பாரு. அந்த 2% வேர்டை விட்டு வெளியே வந்ததுனால அவ வந்து பாவத்துல விழுந்திருப்பா. அதனால 100% எப்பவுமே வேர்டுக்கு பின்னாடியே இருக்கணும். சாத்தான் வந்து நீ ஏன் இப்ப சிக்கா இருக்கன்னு கேட்டா, அவர் தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லணும். அதுவே நீ இப்ப செத்து போறேன்னு சொன்னா அவரு திருப்பி என்னை எழுப்புவாரு, ஹி ப்ராமிஸ் இட்ன்னு சொல்லணும். அதனால இந்த ஜீசஸ் வந்து டெம்டேஷனுக்கு போறப்ப அவர் எல்லாத்தையும் வேர்டை வச்சுதான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு இருந்தான்னு ப்ராஃபிட் இன்னொரு மெசேஜ்ல சொல்லியிருப்பாரு. வெரி குட். நம்ம எப்பவுமே வந்து வார்த்தைக்கு பின்பாக தான் இருக்கணும். நம்ம நேரத்திலேயே பார்த்தோம். இந்த மெசேஜ்ல வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லக்கூடியதான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஸ்டே பிஹைண்ட் த வேர்ட். அதுக்கு கொடுத்ததான இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வந்து வேற வேற, ஒவ்வொருத்தவங்களும் வேற வேற கொடுத்தாங்க. ஆனா ஒரிஜினல் வேர்டு அப்படிங்கிறது வந்து எப்பவுமே வந்து ஒரு கலப்படமற்றதா இருந்தது. அதுக்கு பின்பாக நின்னவங்க எப்பவுமே வந்து கர்த்தரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. சூப்பர். சரி, பட் he came according to the word. ஷீனா? ஓகேண்ணா. ஸோ வந்து இந்த ஸ்டிக்கர்ல என்ன இருக்குன்னா, பட் ஹீ கேம் அக்கார்டிங் டு த வேர்ட்னு இருக்கு. இதுக்கு நான் வந்து பேரா 213 எடுத்திருக்கேன். லாஸ்ட் வீக்கே வந்து சொல்லியிருந்தாங்க, ஹீ சோஸ் த அன்லேண்ட் புவர் ஃபிஷர்மென் வுட்ஸ்மென்னு. ஸோ என்னன்னா வந்து அடுத்தவர் என்ன சொல்வாருன்னா வந்து, when God comes, நிறைய பேர் வந்து என்ன யோசிச்சாங்கன்னா, he will come to our denomination யோசிச்சாங்க. இந்த கயஃபஸ் பீப்புள் என்ன யோசிச்சாங்கன்னா, he'll come to the Caiaphas. Pharisees என்ன யோசிச்சாங்கன்னா, he'll come to the Pharisees. Sadducees என்ன யோசிச்சாங்கன்னா, he'll come to the Sadducees யோசிச்சாங்க. ஆனா but he came to the according to the word. It was strange. அவர் வந்தது வந்து it was very strange. He did not come to any of the denominations. He came according to the word னு பிரதர் நாம் சொல்றார். Praise Lord. Praise Lord. Very good, very good, Bobo. Correct. Okay, that light struck that seed. அந்த ஒளியானது அந்த வித்தை தொட்டது அப்படிங்கறத வந்து இதுல சொல்றாரு. இது வந்து ஜோசப். Praise Lord. ബ്രദർ, ജീസസ് കിണറ്റിൻകരയിൽ ഒരു പാപിയായ ശമരിയ സ്ത്രീയെ കണ്ടു. ശിഷ്യന്മാരെ വിട്ടപ്പോ വെള്ളത്തിന് വേണ്ടി ദൈവം കിണറ്റിൻകരയിൽ വന്നതാണ്. ശമരിയ സ്ത്രീയോട് വെള്ളം ചോദിച്ചപ്പോ ശമരിയ സ്ത്രീ യേശുവിന് വെള്ളം നൽകിയില്ല. അപ്പൊ ശമരിയ സ്ത്രീ അതിന് കാരണം പറഞ്ഞത് തനിക്ക് അതിന് യോഗ്യതയില്ല എന്നാണ്. അപ്പൊ യേശു തിരിച്ച് ശമരിയക്കാരി സ്ത്രീയോട് പറഞ്ഞു, നിന്നോട് കുടിപ്പാൻ ഞാൻ ചോദിക്കുന്നത്, നിന്നോട് കുടിപ്പാൻ വെള്ളം ചോദിക്കുന്നത് ആരെന്നും നീ അറിഞ്ഞിരുന്നെങ്കിൽ നീ എന്നോട് കുടിപ്പാൻ ചോദിക്കുമായിരുന്നു. അപ്പൊ സ്ത്രീ അതെന്താണെന്ന് മനസ്സിലാവാതെ യേശുവിനോട് വെള്ളത്തിന് വേണ്ടി തൊട്ടി ചോദിച്ചു തരാൻ വേണ്ടി. അപ്പൊ യേശു പറഞ്ഞു, ഞാൻ കൊടുക്കുന്ന ജലം ജീവന്റെ ജലമാകുന്നു. അപ്പൊ ദൈവത്തിന്റെ സീഡായിരുന്നു. ആ ദൈവത്തിന്റെ സീഡ് വെളിച്ചം ആ ശമരിയക്കാരി സ്ത്രീയുടെ ഉള്ളിൽ ഉണ്ടായിരുന്നോണ്ട് അവളപ്പോ ദൈവത്തെ മനസ്സിലാക്കി. അവളുടെ മനസ്സിലുള്ളത് യേശു പിന്നീട് വെളിപ്പെടുത്തി കൊടുത്തു. അവൾക്ക് 5 ഭർത്താക്കന്മാരുണ്ടെന്നും 6ാമതൊരു ഭർത്താവ് ഉണ്ടെന്നും അങ്ങനെ വെളിപ്പെടുത്തി കൊടുത്തു. അപ്പൊ അതിന്മേൽ ദൈവത്തിന്റെ വിത്തായിരുന്നു അവൾ. അപ്പൊ അതിന്മേൽ ദൈവത്തിന്റെ പ്രകാശം അടിച്ചപ്പോ അവൾ അരുളി ചെയ്യപ്പെട്ടവളായി മാറി. സൂര്യന്റെ പ്രകാശം വിത്തിലടിക്കുമ്പോഴാണ് ആ വിത്ത് മുളച്ചു വരുന്നത്. അതുപോലെ ദൈവത്തിന്റെ പ്രകാശമാകുന്ന വചനം യഥാർത്ഥ വിത്തിലടിക്കുമ്പോൾ അത് മുളയ്ക്കും. வெரி குட் கண்ணா, வெரி குட். இதுதான் வந்து அவங்க வந்து நேட்ல ஷீனா சொன்ன மாதிரி ஒரு ஃபியூ பேராகிராஃப்ஸ் முன்னாடியில இருந்தே எப்படி அந்த சமரியா ஸ்திரீ வந்து இயேசுவின் இடத்துல பேசிட்டு இருக்கும்போது முதல்ல தண்ணி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படிங்கும்போது
நீங்க யூதர்கள் வந்து சமேரியர்கள்ட்ட இருந்து எப்படி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இவர் திருப்பி சொல்றாரு, நான் நீ நான் யாருன்னு நீ தெரிஞ்சிருந்தன்னா நீ என்கிட்ட தண்ணி கேட்டுறப்ப அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்னு உங்களோட பக்கெட் எங்க அப்படின்னு கேக்குறா. அப்போ அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தது, நான் கொடுக்கக்கூடிய தண்ணீர் வந்து ஜீவனுடைய இதா இருக்கு, வாட்டர் தட் கிவ்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு பிறகு அந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து அவருடைய இருதயத்தின் வகையறுப்புனால அவளை அறிந்து அவளுடைய குறை என்னங்கறத வந்து அவருக்கு எடுத்து சொல்றாரு. ஆனா இதுல ஹைலைட்டான பாயிண்டே இதுதான். அப்போ அந்த விஷயத்த அவ கேட்ட உடனே அவ வந்து அந்த அடையாளம் கண்டு கொள்றா. அதுக்கு என்ன ரீசன் வந்து என்ன சொல்றாருன்னா, அவளுக்குள்ள அது ஒரு வித்து இருந்தது. அந்த வித்தின் மேல ஏற்ற வேளையில அந்த ஒளியானது அடிச்ச போது அது வந்து அந்த ஜீவனை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. வெரி குட் ஜோசப். இது ஜோசியா. പ്രൈസ് ലോർഡ്. ഷീമോൻ ഇതിനു മുമ്പ് യേശുവിനെ കണ്ടിട്ടില്ല. എന്നാൽ ഷീമോനിൽ മുൻനിർണയിക്കപ്പെട്ട വിത്തുണ്ടായിരുന്നു. പിന്നീട് യേശു ഷീമോന്റെ അരികിൽ വന്ന് ഷീമോന്റെ പേരും വന്ന സ്ഥലവും ഷീമോന്റെ അപ്പന്റെ പേരും പറഞ്ഞു. ജീസസ് പറഞ്ഞു, നിന്റെ പേര് ഷീമോനെന്നും നിന്റെ അപ്പന്റെ പേര് യോനാന്നും പറയുന്നുണ്ട്. അതുപോലെ ദൈവത്തിന്റെ വിത്തിൽ ദൈവവചനം അടിക്കുമ്പോൾ അവൻ അത് തിരിച്ചറിയുന്നു. ദൈവത്തിന്റെ ശബ്ദം അന്ത്യനാളുകളിൽ ടേപ്പിലൂടെ സംസാരിക്കുമ്പോൾ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ടവർ അത് തിരിച്ചറിയുന്നു. അതാണ് എറ്റേണൽ ലൈഫ് ഷീ. வெரி குட். அந்த அதே ஜீவன் எப்படி வந்து அந்த கிணத்துங்கரையில இருந்த ஸ்திரீன் இடத்துல இருந்ததோ அதே போல அந்த ஜீவன் வந்து சிமியோன் இடத்துல இருந்தது. அப்ப அவன் வந்த போது அவன் கொஞ்சம் ஒரு ஹை அண்ட் மைட்டியா வந்து கேக்குறான், அந்த மீட்டிங்க்கு நான் போய் பாக்குறேன் அவர் என்னதான் அப்படின்னு. அந்த இடத்துக்கு போன உடனே ஜீசஸ் வந்து சீமோன் இடத்துல சொல்றாரு, உன்னுடைய பேர் வந்து நீ யோனாவின் குமாரன் ஆகிய சீமோன் தானே அப்படின்னு சொன்ன போது அவனுக்குள்ள இருந்ததான அந்த பெருமை அது எல்லாமே வந்து டீஃப்ளேட்டட் ஆயிடுச்சுமா. எதனாலன்னா அவனுக்குள்ள அந்த எட்டர்னல் லைஃப் சீட் இருந்தது. அதுல அந்த ஜீவன் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போது அவன் அதை ஏற்றுக்கொண்டான் அப்படிங்கறத சொல்றாங்க. வெரி குட், வெரி குட் ஜோசப். சரி, இந்த மெசேஜினுடைய கன்க்ளூஷன் போர்ஷனுக்கு போகும்போது ஆயில் சிம்பலைசஸ் கில்ஸ். இதை சொல்லுங்க கண்ணா. அடுத்தது ஹன்னாவுக்கு. ஓகே, இந்த செய்தியில வந்து அவர் சொல்றாரு ஆயில் எதை குறிக்குது, வைன் எதை குறிக்குதுன்னு. அதுல ஆயில் வந்து எதை குறிக்குது? கில்ஸ் லைன்ல இருக்கியா கண்ணா? அண்ணா இருக்குறண்ணா. கண்ணா, ஆயில் வந்து எதை குறிக்கிறது? ஹோலி ஸ்பிரிட். வெரி குட். அப்போ ஹன்ன லைன்ல இருக்காப்லையா? இருக்குதுண்ணா. ஸ்டிமுலேஷன் பை ரெவலேஷன் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னு ஏதோ ஒரு பொருள் வந்து ஸ்டிமுலேஷன் பை ரெவலேஷனை குறிக்குது. கருப்பு வைன். வெரி குட் பாபா, கரெக்ட் ஆன்சர். வைன் வந்து அப்போ இந்த ஆயிலும் வைனும் வந்து இந்த வேர்டுல எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியுமா இந்த செய்தியில? அது பார்ப்போம். இதுல அடுத்த டிஸ்கிரைப் தி சீன்ல அது வருது. ஓகே, சரி. when the truth of the promised word of God has been truly revealed to his saints that's filled with oil, they all get it. எப்போ ஒரு நிமிஷம். when the truth of a promised word of God has been truly revealed to his saints that's the filled with oil, they all get. எப்போ வந்து கர்த்தருடைய வார்த்தையானது அவர் வந்து அது வந்து அவருடைய விசுவாசிக்கு வந்து முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறதோ அப்போ அவங்க வந்து இந்த எண்ணெயினால் நிரம்பப்பட்டு அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுது? அவங்க மீட்கப்படுறாங்களா, எடுத்துக்கொள்ளப்படுதல போறாங்களா, இல்ல உற்சாகம் கொள்றாங்களா, இல்ல திடம் மனம் கொண்டுக்கிறாங்களா? யார் வேணா இதுக்கு ஆன்சர் சொல்லலாம். Stimulated. வெரி குட், ஸ்டிமுலேட்டட். இதுதான் வந்து
இந்த மெசேஜ்ல வந்து சொல்லக்கூடிய வெரி ஹையான ஒரு பாயிண்ட். அந்த எண்ணெய் எதை குறிக்குது, வைன் எதை குறிக்குது அப்படிங்கறது. நம்ம அடுத்த போர்ஷன் ஆஃப் டிஸ்கிரைப் த சீன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போ டே ஆஃப் ரிடம்ஷன்ங்கிறதான சாங்க நமக்காக இப்போ ஷிபானா பாடுவாங்க. ஷிபானா ஷிபானா பாடுறது கேட்கல பாப்பா. ஷரண், ஷிபானா நீங்க லைன்ல இருக்கீங்களா? அன்மியூட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா நீங்க பேசுறது எதுவும் கேட்கல. அண்ணா கேக்குதாண்ணா? இப்ப கேக்குது பாப்பா. Nations are breaking, Israel's awaking, the signs that the prophets foretold. The Gentile is numbered with horrors encumbered, eternity soon will unfold. The day of redemption is near, men's hearts are failing for fear. Be filled with the Spirit, your lamps trimmed and clear. Look up, redemption is near. The victory is growing, Jerusalem's restoring, our nation a lifelong dethroned. Today she is calling, her latter rain is falling. Return, O dispersed to your home. The day of redemption is near. Men's hearts are failing for fear. Be filled with the Spirit, your lamp trimmed and clear. Look up, redemption is near. Heaven's powers are shaking, many are mistaking what's meaning to be of the sky. God's church is the power shaking this hour. The day of redemption is near. The day of redemption is near. Men's hearts are failing for fear. Be filled with the Spirit, your lamps trimmed and clear. Look up, redemption is near. False prophets are lying, God's truth they are denying, that Jesus the Christ is our God. Though this generation spends God revelation, will walk where the apostles have trod. The day of redemption is near. Men's hearts are failing for fear. Be filled with the Spirit, your lamps trimmed and clear. Look up, redemption is near. The day of redemption is near. Men's hearts are failing for fear. Be filled with the Spirit, your lamps trimmed and clear. Look up, redemption is near. Praise the Lord, na. Praise the Lord. Very good ஷிவானா. நம்ம அப்படியே நெக்ஸ்ட் சாங்க்கு நெக்ஸ்ட் இந்த டிஸ்கிரைப் த சீன்ஸ்க்கு போயிடலாம். இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஷார்ட்டானது தான். ரெண்டு நம்ம இந்த மெசேஜ்ல ஏற்கனவே நிறைய தடவை பார்த்தது தான். ஸோ வேற யாராவது வாலண்டியர் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர்னுடைய பிக்சர் வந்து நீங்க சொல்லலாம். ஓகே, நம்ம இதை ஏற்கனவே சொன்னதுதான். தட் இந்த டார்க் ஹார்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா டார்க் ஏஜஸ் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு 295ல பேரால அவர் வந்து சொல்றாரு. ஷரண் சொல்றீங்களா கண்ணா? கேக்குதாண்ணா? கேக்குது கண்ணா. சொல்றீங்களா?
ஓகே. இந்த டார்க் ஏஜஸ் என்னன்னா, இந்த தேர்ட் சீல் பிரேக் பண்ணும்போது பிளாக் ஹார்ஸ்ல ஒருத்தவர் அந்த அந்த கையில ஈக்குவலா இருக்க ஒரு மிஷின் வச்சு அந்த பேலன்ஸ் வச்சுட்டு வருவாங்க. ப்ராஃபட் அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, அந்த டார்க் ஹார்ஸ் ரிப்ரசென்ட் த டார்க் ஏஜஸ். அந்த கருப்பு குதிரை வந்து ஒரு இருண்ட காலத்தை வந்து குறிக்கிறதுன்னு. அந்த டைம் வந்து ஒரு மிட்நைட்டோட ஒரு இட் வாஸ் டைம் ஃபார் மிட்நைட் டு த ட்ரூ பிலீவர்ஸ் தட் வாஸ் லெஃப்ட். அது வந்து இந்த ஒரிஜினல் விசுவாசிகளோட ஒரு நடு ராத்திரியாக இருக்கிறது அவங்க விட்டதுல இருந்து. வாட்ச் நவ் இன் தட் சர்ச் ஏஜ். அந்த மிடில் சர்ச் ஏஜ்ல த டார்க் ஏஜ் வருது. அந்த இந்த சர்ச்சில் ஏஜ்ல வந்து பொலிட்டிக்கல் பவரும் சர்ச்சோட பவரும் ரெண்டுமே அந்த ஹார்ஸ் ரைடர்கிட்ட தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சர்ச் ஏஜ்ல ஒயிட் ஹார்ஸ்ல என்ன அதே ரைடர் தான். செகண்ட் சர்ச் ஏஜ்ல நிறைய பேரை கொன்னு சவுப்பு குதிரையில ஏறிட்டு தேர்ட் சர்ச் ஏஜ்ல பொலிட்டிக்கலையும் சர்ச்சையும் ரெண்டுமே அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டதுனால அவங்க கருப்பு இதுல போய் அந்த பேலன்ஸ் மிஷினை கொண்டு வராங்க. பிரைஸ் லார்ட். வெரி குட். ஓகே, இதுக்கு கண்டினியூவேஷனா தான் அடுத்தது வருது. ஷீனா இது சொல்ல முடியும் மேடம் இந்த ஸ்டிக்கருடைய? ஸோ அந்த பிளாக் ஹார்ஸ் ரைடர் கையில ஒரு பேலன்ஸ் இருக்குது. அந்த பேலன்ஸ்ல என்னன்னா a measure of wheat for a penny, 3 measures of barley for a penny ன்னு போட்டிருக்கு. இதுக்கு பிரதர் பிரணாம் என்ன சொல்வார்னா, வீட்டையும் பார்லியும் வச்சுதான் பிரெட் பண்ணுவாங்க. தட் வாஸ் their நேச்சுரல் ஃபுட் ஆஃப் பீப்புள். இந்த பிளாக் ஹார்ஸ் ரைடர் ஸ்ட்ரிப்ஸ் த சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் their மணி. இருந்த எல்லா மக்களோடையும் காசை இட் வில் டேக் ஆஃப் திஸ் பிளாக் ஹார்ஸ் ரைடர். ஸோ வந்து நான் நேத்து மெசேஜ்லயே வந்து அவர் ரஷ்யா பத்தி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த பிளாக் ஹார்ஸ் ரைடர் வந்து மக்களோட மணி எல்லாத்தையும் இட் வில் டேக் ஆஃப். அந்த மாதிரி மணி எதை சொல்லி எடுத்தாங்க அப்படிங்கறது வந்து இந்த மெசேஜ்ல வந்து சொல்றாங்க. அது என்ன? என்னன்னா கேட்டீங்க? எதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மணி சார்ஜ் பண்ணாங்கங்கிறது தெரியுமா? பிரேயர் பண்றதுக்கு, அந்த நொவீனியான்றதுக்காக தான் சார்ஜ். வெரி குட், வெரி குட். அந்த மாதிரி பண்ணி இந்த வெல்த் ஆஃப் த வேர்ல்ட் ஃபுல்லாவுமே வந்து எடுத்து அவங்களுடைய அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கொண்டு வந்தாங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜோசப் சொல்லுங்க, அப்புறம் ஜோசியாவும் வந்து அடுத்தடுத்து சொல்லிருங்க பாப்பா. ஜோசப் பிரதர் ஏதா but don't touch. ഈ സ്റ്റിക്കർ ജോസഫ് പറയൂ, ഇത് ജോസിയ പറയട്ടെ. ഓക്കെ ബ്രദർ. ബ്രദർ, സാത്താനോട് എണ്ണയ്ക്കും മീനിനും കേടുവരുത്തരുതെന്ന് ദൈവം പറഞ്ഞിട്ടുണ്ട്. കാരണം എണ്ണ പരിശുദ്ധാത്മാവിനെയും മീന് വെളിപാടിന്റെ ഉത്തേജനത്തെയാണ് സൂചിപ്പിക്കുന്നത്. അതുകൊണ്ട് എണ്ണ ഒരു മാതൃകയായിട്ട് ഇവിടെ കാണുന്നു. ലേവ്യ പുസ്തകം 8:12 സെഖര്യാവ് 4:12 മത്തായി 25:3 മത്തായി 25:4 ഇതിനൊരു ഉദാഹരണമായി കാണുന്നു. അപ്പൊ ബൈബിളിൽ എണ്ണയും മീനും സംയോജിക്കപ്പെട്ട് അതിനൊരു പരസ്പര ബന്ധമുള്ളതായിട്ട് കാണപ്പെടുന്നു. അതുകൊണ്ട് ദൈവത്തിന്റെ വാഗ്ദാനം ചെയ്യപ്പെട്ട വചനത്തിന്റെ സത്യം എണ്ണ കൊണ്ട് നിറച്ച് തന്റെ വിശുദ്ധന്മാർക്ക് വെളിപ്പെടുത്തപ്പെട്ടപ്പോൾ അവർ ഉത്തേജിക്കപ്പെട്ടു. അതാണ് ഇവിടെ പറഞ്ഞിരിക്കുന്നത്. ബ്രദർ കേൾക്കാമോ ബ്രദർ? ഹലോ ജോസഫ് ബ്രദർ കേട്ടായിരുന്നോ? கேட்டாയിരുന്നു. அப்ப 4 ஜீவன்களுக்கு மத்தியில் இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த எண்ணெயும் திராட்சரசத்தையும் வந்து நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
அதுக்கு ஜோசப் வந்து இதே இந்த வேர்சஸ்ல இருக்கக்கூடியதான எல்லா இடத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவிய அதைத்தான் வந்து எண்ணெயா வந்து எல்லா வசனங்கள்லயும் வந்து சொல்றாங்க அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆஹ் இந்த திராட்சை ரசம் வந்து எதை குறிக்குதுன்னா, கர்த்தருடைய வார்த்தையானது வரும்போது ஒருத்தங்களை வந்து அது ஊக்குவிக்குது, அந்த உற்சாகப்படுத்துகிறத தான் வந்து திராட்சை ரசம் வந்து குறிக்குது அப்படிங்கறதையும் வந்து இதுல சொல்லியிருந்தாங்க. അപ്പൊ ജോസിയെ വന്ന് അടുത്ത ഈ വേഴ്സിനുള്ളത് ജോസി പറയുന്നു. പ്രൈസ് ലോർഡ്. വിശ്വാസം കേൾവിയാൽ വരുന്നു. ദൈവത്തിന്റെ വാഗ്ദത്തങ്ങൾ ദൈവത്തിന്റെ വചനം കേൾക്കുന്നതിൽ കൂടി വരികയും അത് യാഥാർത്ഥ്യമായി തീരുന്നത് ശ്രദ്ധിക്കുകയും ചെയ്യുക. ജീസസ് ഒരു പാപിയായ ശമരിയ സ്ത്രീയെ കാണുന്നുണ്ട്. അതില് ശിഷ്യന്മാരെ വിട്ട് വെള്ളത്തിന് വേണ്ടി വന്നപ്പോ ശമരിയക്കാരി സ്ത്രീ വെള്ളം നൽകിയില്ല. അപ്പോ ദൈവം പറയുന്നുണ്ട്, നിന്നോട് കൊടുക്കാൻ ചോദിക്കുന്നത് ആരെന്ന് അറിഞ്ഞിരുന്നെങ്കിൽ നീ എന്നോട് കൊടുക്കാൻ ചോദിക്കായിരുന്നു എന്ന് പറയുന്നുണ്ട്. യേശു അവളോട് നിന്നോട് സംസാരിക്കുന്ന ഞാൻ തന്നെ മെശിഹ എന്ന് പറഞ്ഞു. അപ്പോ ഇത് കേട്ട സ്ത്രീ പാത്രം വെച്ചിട്ട് പട്ടണത്തിൽ ചെന്ന് ജനങ്ങളോട് എല്ലാ കാര്യങ്ങളും പറയുന്നുണ്ട്. അപ്പോ എന്നോട് പറഞ്ഞ ഒരു മനുഷ്യൻ വന്നു, കാൺമിൻ, അവനെ ഒന്ന് കാൺമിൻ എന്നൊക്കെ പറയുന്നുണ്ട്. അവൻ പക്ഷെ ക്രിസ്തു ആയിരിക്കും എന്ന് പറഞ്ഞു. അപ്പോൾ ജനങ്ങളെല്ലാം യേശുവിനെ കാണാൻ പോയി. കാരണം വിശ്വാസം കേൾവിയാൽ വരുന്നു. வெரி குட் ஜோசியா. இதுல வந்து அவர் வந்து இதே பாயிண்ட தான் வந்து திரும்ப ஐட்ரேட் பண்றாரு. விசுவாசம் அப்படிங்கறது வந்து கேள்வியினால் வரும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. அப்போ சீடர்கள் எல்லாங்களுமே வந்து தண்ணிக்காக போயிருக்கும் போது அந்த டைம்ல சமரிய ஸ்திரீன் இடத்துல ஜீசஸ் வந்து பேசுறாரு. அந்த டைம்ல கூட அவ பேசும்போது அவளுக்கு அந்த வார்த்தைகளை அவர் கேட்கிறாரு. அவளுக்குள்ள ஏற்கனவே வித்து இருந்ததுனால அவ வந்து அந்த வார்த்தையை அடையாளம் கண்டு கொண்டா அப்படிங்கறத வந்து நம்ம நேரத்துல ஒரு ஸ்டிக்கர்ல பார்த்திருந்தோம். இதுல வந்து இந்த சீடு ஏன்னா இத பாருங்க, இந்த விசுவாசமானது கேள்வியினால் வரும், தேவனுடைய வார்த்தைகளை அவருடைய வார்த்தையின் பேர்ல கேட்கறதுனால வருகிறது அப்படிங்கறத வந்து ஹியரிங் த ப்ராமிஸ் ஆஃப் காட், த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கு. ஓகே ஓகே ஒரு நிமிஷம். if it isn't, then isn't a God seed? ஒரு நிமிஷம். Okay, he wasn't sent to God to sow seeds. He might be sowing them on top of a rock or something. உண்மையான வார்த்தையானது, அந்த வித்தானது அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது வருகிறது அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல சொல்றாரு. ஓகே, நம்ம டேப் குயிஸுக்கு போய்க்கலாம். இந்த இதுல வந்து நம்ம நேரத்துல பார்த்தோம், எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வந்து எதுவும் பண்ணாதன்னு சொல்றது. அது சொன்னது யாரு? 4 ஜீவன்களா, இல்ல அந்த கருப்பு குதிரையின் மேல வந்தவரா, இல்ல யோவானா, இல்ல லாம்பா? யார் இத சொன்னா? ஜோசப், ആരാണ് പറഞ്ഞത്? ஓகே குட்டீஸ், நீங்க இதுல யார் வேணா சொல்லலாம், சீக்கிரமா. அண்ணா லாம்ப். இந்த லாம்ப், அந்த சத்தம் வந்து இந்த 4 ஜீவன்களுக்கு மத்தியில இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாரு. இந்த செய்தியை எடுக்கும் போதே வந்து பிரதர் பிரணாம் சொல்றாரு, அடுத்த குதிரை, அதாவது அந்த பேல் ஹார்ஸ் ரைடரை பத்தி இருக்கக்கூடியதான எல்லா விஷயம் வந்து எனக்கு இப்பவே தெரியும் அப்படின்னு பிரதர் பிரணாம் சொல்றாரா? ஃபால்ஸ். வெரி குட். அது வந்து இன்னும் வந்து கர்த்தர் வந்து எனக்கு ரிவீல் பண்ணலன்னு தான் சொல்றாரு. சரி, இந்த மெசேஜினுடைய கடைசியில வந்து பிரதர் பிரணாம் வந்து இப்ப ஒரு 2-3 பாட்டு பாடுறாரு. அதுல எந்த பாட்டு இதுல இல்ல? இட் ஷால் பி லைட் இன் தி ஈவினிங் டைமா,
take the name of Jesus with you, come and die, the day of redemption is nearer. இந்த மூணுல ஏதோ இந்த நாலுல ஏதோ ஒரு பாட்டு வந்து அவங்க பாடல, அது என்ன? ஷீனாவுக்கு தெரியுமா? அண்ணா டேக் த நேம் ஆஃப் ஜீசஸ் வித் யூ அண்ணா. ஓகே, ஜோயல் என்ன சொல்றீங்க கண்ணா? ஐ லவ் ஹிம் தான் இல்ல. ஐ லவ் ஹிம் பாடுறாங்க. ஆனா ஆக்சுவலா இதுல டேக் த நேம் ஆஃப் ஜீசஸ் வித் யூங்கிற சாங் தான் வந்து பாடாத பாட்டு. ஆக்சுவலா இந்த 3 பாட்டுல தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சது. ஆனா லாஸ்ட் மினிட்ல அசைன் பண்ணதுனால ஷிபானா கிட்ட இந்த ஒரு சாங் மட்டும் கொடுத்து பாட சொல்றதா போயிடுச்சு. ஓகே, which of the following happened at the end of the service? இந்த சர்வீஸ் முடியற டைம்ல ஒரு விஷயம் வந்து நடக்குது, அது என்னது? ஒரு பிரேயர் லைன் வந்து கூப்பிடுறாங்களா, பேப்டிசமா, இல்ல ஒரு பிரதர் வந்து அந்நிய பாஷையில பேசுறாங்களா, இல்ல அடுத்த சர்வீஸுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து வருதா? ஆனா அந்நிய பாஷையில பேசுறாங்கண்ணா. ஆக்சுவலா அந்நிய பாஷையிலயும் கரெக்ட் 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 அந்நிய பாஷையில பேசுனதுதான். இந்த அடுத்த சர்வீஸுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் இருந்ததான்னு ஒரு டவுட். ஆனா சஜல் நீ சொன்னதுதான் கரெக்ட். ஓகே, சஜல் வந்து ஒவ்வொரு சீல்ஸ்லயும் வந்து பிரதர் பிரணாம் வந்து எப்படி அந்த உண்மையான சர்ச் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றிட்டு போறாங்க. ஆனா இன்னொரு குரூப் வந்து இதுல இருந்து டிஃப்ளெக்ட் ஆகி போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சீலோட கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அவர் சொல்றாரு, he came according to the word but not to their interpretation. அப்போ எப்பவுமே வந்து உண்மையான வித்த வந்து மார்க்க விட்டு விளக்கிக்கிட்டு போறது என்னன்னா ஒருத்தங்க அது மேல கொடுக்கக்கூடிய விளக்கம். அப்போ அதை குறிச்சு இது வரைக்கும் 2 சீரீஸ் எடுத்திருந்தாப்புல, இன்னைக்கு அதனுடைய 3வது பார்ட்டை வந்து சஜல் வந்து எடுக்கிறாப்புல. சஜல் நீங்க எடுத்துக்கலாம் கண்ணா. Praise the Lord. இந்த தேர்ட் சீட்ல வந்து நம்ம வந்து இதே பிரதர் பிரணாம் வந்து பார்த்தோம்னா 2 hours 15 minutesல கடைசி 40 minutes போற வரைக்குமே பிரதர் பிரணாம் வந்து இந்த சர்ச் எப்படி வந்து பிரதர் பிரணாம் வந்து ஈவை வந்து சர்ச்சுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாரு. நேச்சுரல் ஈவ், ஸ்பிரிச்சுவல் ஈவ்ன்றாரு. நேச்சுரல் ஈவ் வந்து ஹீப்ரூ சர்ச்சாவும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஈவ லியோசிடியன் சர்ச்சாவும் வச்சு வந்து மோர் தென் ஒரு 1 hour 40 minutes கிட்ட அவர் இதை வச்சுதான் சொல்றாரு. கடைசி 40 minutesல தான் தேர்ட் சீலுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப நம்ம பார்த்தோம்னா பிரதர் பிரணாம் ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாருன்னா, பேராகிராஃப் 116ல இந்த உலகத்துல வந்து கிரியேட் பண்றதுக்கான ஒரு பவர் வந்து கர்த்தரை தவிர வேற யாருக்கிட்டையும் இல்லைன்றார். ஒன்லி காட் கேன் கிரியேட். இந்த டெவில் வந்து இட் கெனாட் கிரியேட். ஆனா என்ன பண்ணுனா அந்த ஒரிஜினல் கிரியேஷன்ல இருந்து வழி மாறி போறதுக்கான ஒரு வழியை டெவில் பண்ணும். அதனால டெவில வந்து இஸ் அ பர்வர்டர்ன்றார் பிரதர் பிரணாம். டெவிலால நிச்சயமாவே கிரியேட் பண்ண முடியாது. ஆனா தேவன் படைச்ச ஒரு கிரியேஷனை டெவிலால ஒரு மிஸ்இன்டர்பிரேட் பண்ண முடியும். அதனால என்ன பிரதர் பிரணாம் சொல்றேன்னா, இப்ப ட்ரூத் தான் வந்து இருக்கிறது. தேவன் வந்து இந்த உலகத்தை படைச்சும் போது அதுல ரைட்டியஸ்னஸ் தான் இருந்துச்சு, அவர் சொன்ன ட்ரூத் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இந்த டெவில் வந்து அந்த ட்ரூத்தை ஸ்லைட்டா மிஸ்ரெப்ரசென்ட் பண்ணனால அது ஒரு பொய்யா போச்சு. எப்படி வந்து ஈவ் கிட்ட ஈவ் வந்து 98% ஆஃப் த வேர்டை வந்து 100% பிலீவ் பண்ணாங்க, 98% முழுசா பிலீவ் பண்ணாங்க. அதை வந்து சேட்டனும் ஒத்துக்குச்சு, ஆமாமான்னு சொன்னுச்சு. ஆனா அந்த 2% தான் இந்த சேட்டன் வந்து ஈவ் கிட்ட வந்து ஒரு ஸ்லைட்டா ஒரு மிஸ்இன்டர்பிரேஷன் கொடுத்தது. என்னன்னா தேவன் சொன்னது இந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்க நிச்சயமாவே சாவீங்கன்னு கர்த்தர் சொன்னார், இது ட்ரூத். ஆனா இந்த டெவில் அதை எப்படி மிஸ்இன்டர்பிரேஷன் பண்ணுச்சுன்னா, இல்ல நீங்க சாவ மாட்டீங்க அப்படின்னு ஒரு குட்டியோன்னு ஒரு வெரி மைன்யூட் அளவுல மாத்தி விட்டோன்னா ஈவ் அந்த பொய்யை ஈவ் நம்பி அந்த டைம்ல பேராகிராஃப் 32ல ஈவ் ஆடம் அவங்களோட சேர்ந்து எல்லாமே விழுந்துருச்சு. திரும்பியும் அவங்க இருந்த ஸ்தானத்துல வைக்க முடியாத அளவுக்கு விழுந்துருச்சுன்னு பிரதர் பிரணாம் சொல்றாரு. ஆனா இதே மாதிரி பிரதர் பிரணாம் இந்த மெசேஜோட எண்ட்ல என்ன சொல்றாருன்னா, இந்த ட்ரூத்ன்றது வந்து எப்போதுமே இருக்கிறது. இந்த ட்ரூத்தை வந்து யார் தெரிஞ்சுக்குவாங்கன்னா த எலெக்ட் வில் நோன்னு நம்ம ஜோசப் பிரணாம் அமைச்ச ஸ்டிக்கர்லயும் த எலெக்ட் வில் நோ த ட்ரூத்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. பிரதர் பிரணாம் வந்து செகண்ட் சீலோட பிரேயர் எண்டிங் பிரேயர்ல என்ன சொல்லுவாருன்னா, ஒரு பேர்டுக்கே கரெக்டான வழியில பறக்கணுன்ற ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து கர்த்தர் கொடுத்த போது அவரோட சோசன் ஒன்ஸும் இந்த தப்பான பாத்துல இருந்து விலகி போறதுக்கு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து தரப்பட்டிருக்கு. அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து எலெக்டட், யார் பேர்லாம் வந்து அந்த லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல இருந்துச்சோ அவங்களுக்குலாம் இந்த இன்ஸ்டிங்க்ட் தந்திருப்பாங்கன்னு பிரதர் பிரணாம் வந்து செகண்ட் சீலோட எண்டிங் பிரேயர்ல சொல்லுவார்.
ஆனா செகண்ட் ஸ்லைட்னா இப்ப அந்த ஈவ் வந்து அந்த பொய்யை நம்பினால மொத்த ஈவ் ஆடம் எல்லாமே அந்த இடத்துல விழுந்து போயிருச்சு. இப்ப பிரதர் பிரணாம் வந்து பேராகிராஃப் நம்பர் 87ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்ப நான் வந்து என் பையன் ஜோசப் பிரணாம காப்பாத்த ஒரு 40 ஃபுட் கான்கிரீட் பில்டிங் ஆட்டம் தேவைப்பட்டுச்சுன்னா, நான் ஒரு 90 ஃபுட்டே அவனுக்காக கட்ட நான் ரெடியா இருக்கேன்னு சொல்லும் போது, நான் ஒரு மார்டல் பீங், நானே இப்ப இவ்வளோ ரெடியா இருக்கும் போது, அப்போ ஒரு இம்மார்டல் காட் வந்து ஹவு மச் மோர் வில் ஹி டூ ஃபார் ஹிஸ் சோசன் பிரதர் 87th பேராகிராஃப்ல இருக்கும். இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈவ் வந்து உளுந்தோனே பேராகிராஃப் 111ல பார்த்தோம்னா, காட் வந்து ஈவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. என்னன்னா திரும்பியும் வார்த்தை மூலியமா அவங்கள வந்து அந்த இருந்த ஸ்தானத்துக்கு ரெடீம் பண்ணிட்டு வர்றதுக்காக காட் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. இந்த வேர்ட் வந்து அந்த சர்பண்டோட சீடோட ஹெட்டை வந்து இட் வில் ப்ரூஸ் த ஹெட்னு காட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. இது நம்ம பேராகிராஃப் 111 and 107ல நம்ம கேட்போம். இதுக்கு காட் வந்து ஒரு வே, காட் மேட் அ வே. அந்த வே தான் என்னன்னா வேர்டு. அண்ணா தெளிவா கேக்குதாண்ணா? கேக்குது கண்ணா, கேக்குது. காட் வந்து காட் மேட் அ வே பேராகிராஃப் 95ல சொல்லியிருக்காரு. நம்ம இந்த பொய்யை நம்பாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பேராகிராஃப் 92ல என்ன சொல்றாருன்னா, we must just stay with the word. இப்ப நம்ம வந்து வேர்டை ரீசன் பண்றது காடுக்கு எப்படி இருக்கும்னா, காடை பொறுத்த வரைக்கும் நம்ம வேர்டை ரீசன் பண்ணும்போது we are flirting with the devil ன்னு பிரதர் பிரணாம் சொல்றாரு. அதை வந்து வார்த்தையை நம்ம டோன்ட் நெவர் ட்ரை டு ரீசன் காட்ஸ் வேர்ட், ஜஸ்ட் பிலீவ் இட்ன்றாரு. நம்ம எப்போ வேர்டுக்கு வந்து ரீசன் பண்ண ஆரம்பிக்கிறோமோ we are flirting with devil. God வந்து டஸ் நாட் வாண்ட் ஓர்னு பிரதர் பிரணாம் தெளிவாகவே சொல்லிடுவாரு மெசேஜில் வந்து காட் டஸ் நாட் வாண்ட் ஓர். அதாவது இந்த பொய்யை நம்பி டெவிலோட இன்டர்பிரேஷனை நம்புறவங்க எல்லாருமே ஆன்டி கிரைஸ்ட், தே ஆர் ஓர்னு பிரதர் பிரணாம் மெசேஜில் சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம பார்த்தோம்னா இது வந்து டிஃப்ளெக்டட் சர்ச் வந்து அந்த இதுக்கெல்லாம் வரும். இந்த அன்டிஃப்ளெக்டட் சர்ச் வந்து ஒரிஜினல் அந்த எலெக்டட் பீப்புள் இட்டர்னல் லைஃப் சீடு இருக்கும். அந்த எலெக்டட் பீப்புளில் ஒரு சீடு உள்ளர இருக்கும், இந்த இட்டர்னல் சீடு. பிரதர் பிரணாம் வந்து ஈஸ்டர் மெசேஜஸில் வந்து சன் SUNU கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். எப்படின்னா, இந்த SUNன்ற சன்லேருந்து வர லைட் வந்து ஒரு சீடு மேலே உளுந்தாதான் அந்த சீடு வந்து இட் வில் ஸ்டார்ட் க்ரோயிங். அதே மாதிரி இந்த மெசேஜில் வந்து பிரதர் பிரணாம் வந்து SON கிரைஸ்டோட லைட், அந்த லைட்ன்றது வேர்டு. இந்த வேர்டு வந்து அந்த எலெக்டட் பீப்புளில் தான் இந்த இட்டர்னல் லைஃப் சீடு இருக்கும். அந்த சீடில் கிரைஸ்டோட லைட் உழுவும் போது அந்த விதை வளரும். இது எங்கே நடந்துச்சுன்னு ஸ்டிக்கர்லையும் கொடுத்துருக்காங்க. ஜீசஸ் வந்து அந்த சமாரிட்டன் உமன், அந்த வெல் கிட்ட இருந்த உமன் கிட்ட பேசும்போது அவர்ல இருந்த கிரைஸ்ட்ல இருந்த லைட் வந்து அந்த சமாரிட்டன் உமனோட சீட் மேல உளுந்து அந்த சீட் ஸ்டார்டட் க்ரோயிங்னு பிரதர் பிரணாம் சொல்றாரு. ஆனா அடுத்த ஸ்லைட்னா, இப்போ வந்து பிரதர் பிரணாம் வந்து இந்த மெசேஜ் பாதி வரைக்கும் அவர் வந்து எப்படி நேச்சுரலியும் ஸ்பிரிச்சுவலியும் வழி தப்பி போச்சுன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நேச்சுரல் ஈவ், அதாவது முதல் ஈவ் ஆடமோட ஈவ்னு பிரதர் பிரணாம் இந்த நேச்சுரல் ஈவை ஆடம்ஸ் பிரைடுன்றாரு. இந்த ஈவ் வந்து வழி தப்பி போனதுக்கு அப்புறம் இவங்கள ரெடீம் பண்றதுக்காக வந்த வேர்டு தான். எப்படி பேராகிராஃப் நம்பர் 111ல காட் வந்து அந்த ப்ராமிஸ் வந்து ஒரு வேர்டை வச்சு உங்களை ரெடீம் பண்ணுவேன்னு சொன்னாரோ, அந்த வேர்டு வந்து வந்துச்சு ரெடீம் பண்ண. அந்த வேர்டே மேனிஃபெஸ்டட் இன் பாடியா வந்தது ஜீசஸ். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, ஜீசஸ் வாஸ் டூ ஹம்பிள்ன்றார் பிரதர் பிரணாம். அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, அந்த வரப்போற வேர்டு வந்து நேரா கைஃபாஸ் கிட்ட வரும், ட்ரம்பெட் இருக்கும், இவங்கெல்லாம் இருக்கு, ஃபாரிசீஸோட சேருவாரு. அப்படிலாம் நினைச்சும் போது அதெல்லாம் இல்லாதனால அவர் டூ ஹம்பிளா இருந்தனால அவங்க ஃபாலோ பண்ண ட்ரெடிஷன்ஸுக்கு வேற மாதிரி இருந்தார். அவங்க ஃபாலோ பண்ண ட்ரெடிஷன்ஸுக்கு அக்கார்டிங்கா இல்லாதனால இவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. இது இப்போ ஸ்பிரிச்சுவல் ஈவ். இந்த ஸ்பிரிச்சுவல் ஈவை எப்படி சொல்றாருன்னா கிரைஸ்ட் பிரைடுன்றார். இது வந்து இப்போ இருக்க அந்த ஒரிஜினல் சர்ச். ஆனா அந்த லேயோசிடியன் சர்ச்சுக்கு வந்து திரும்பியும் ரெடீம் பண்ண மலாய்க்கை 4 படி ஒரு வேர்ட், அந்த ப்ராஃபட் கிட்ட வர வேர்ட் வில் டர்ன் த ஹார்ட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன் டு த ஃபாதர். ஆனா இந்த வார்த்தையும் ரொம்ப ஹம்பிளா இருக்கிறனால, இது வந்து டினாமினேஷனோட க்ரீட்ஸுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறனால இதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. கிரைஸ்டை வந்து ரிஜெக்ட் பண்ண இடம் வந்து கேல்வரின்றாரு. கேல்வரியில வந்து கிரைஸ்டை ரிஜெக்ட் பண்ணதுக்கு காரணம் வந்து கிரைஸ்டுக்கு பதிலாக அவங்க ட்ரெடிஷன்ஸை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ இருக்க ஏஜில் வந்து இப்போ இருக்க அந்த ஒரிஜினல் த ட்ரூ அன்அடல்ட்ரேட்டட் வேர்டை வந்து
ரோமன் டாக்மாஸுக்காக அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. பேராகிராஃப் 181ல பிரதர் பிரணாம் என்ன சொல்றாருன்னா, நம்ம ட்ரெடிஷனுக்காக நம்ம எப்படி ட்ரெடிஷனை ஹோல்டு பண்ணோமோ அதனால வேர்ட் ஆஃப் காட் வந்து ஒரு எஃபெக்டும் இல்லாம போயிருது. ட்ரெடிஷனை ஹோல்டு பண்ணீங்கன்னா வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஆஃப் நோ எஃபெக்ட். இதுல வந்து ரொம்ப முக்கியமான சர்ச்சில் பிரதர் பிரணாம் என்ன சொல்றாருன்னா, கிரைஸ்ட் வாண்ட்ஸ் ஹிஸ் வைஃப் பியூர் வித் த வேர்ட். இந்த வார்த்தையை வந்து முழுசா விசுவாசிக்கணும். should not reason and should be unadulterated. Thank you. வெரி குட் சது. நல்ல ஒரு ஓவர்வியூ இருந்ததுன்னு நம்புறோம். ஆக்சுவலி ஓகே கரெக்ட், லாஸ்ட் ஸ்லைடு இதுதான்ல. வெரி குட், சூப்பர் கண்ணா. நீங்க எல்லா குட்டீஸுமே வந்து மெசேஜ் எழுத மாதிரி கேட்டு படிச்சு அதுல ப்ரிப்பேர் பண்றதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல டேப் குவிஸ், எஸ்ஓடிபி, மெசேஜ் ஜேர்னலிங் நீங்க வந்து எல்லாங்களும் பண்ணுங்க. இந்த வாரம் வந்து அதுக்குள்ள ஒர்க் ஷீட்ஸை இந்த வாரம் கொஞ்சம் குட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நேரத்துல நான் சொன்னது மாதிரி எல்லா குட்டீஸும் வந்து அட்லீஸ்ட் ஒரு வீட்டுக்கு ஒன்னாவது நீங்க பண்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த தடவை ஈடன், அலிஷா, அமாசியா 3 பேரும் வந்து பண்ணிருக்கீங்க. வெரி குட். ஆனா இன்னைக்கு 3 பேரும் வந்து இன்னைக்கு அட்டென்ட் பண்ண முடியல. பட் எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெரி குட். அண்ட் இது மட்டும் இல்லாம ஹெலன் சிஸ்டர் வந்து அவங்க ஜேர்னலிங் பண்ணிட்டு, அதாவது இந்த ஜேர்னல் பேஜஸ்னுடைய யூஸ் பண்ற எல்லா ஸ்டிக்கருமே வந்து உங்களுக்கு செப்பரேட்டா கிடைக்கும். அவங்க வந்து அந்த மாதிரி இருக்கிற ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே எழுதி ஒட்டி ஜேர்னல் பண்ணியிருக்காங்க. இதையும் வந்து நாங்க ரொம்ப என்கரேஜ் பண்றோம். உங்களால வந்து ஃபுல் புக்கு பிரிண்ட் எடுக்க முடியலன்னா இந்த ஜேர்னல் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் இருக்கும். அதை வந்து நீங்க நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இது வந்து 3rd சீலுடைய ஸ்டிக்கர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டிக்கர்ஸும் வந்து வருது. இது மட்டுமாவே வந்து 6 பேஜஸ் இருக்கு. நீங்க இதை ஃபுல்லா பிரிண்ட் அவுட் பண்ணிட்டு இதை கட் பண்ணி எடுத்து ஒட்டி, ஆனா அஃப்கோர்ஸ் பேக் டு பேக் எடுக்க முடியாது, வேற வேற பேஜ்ல ஒரு 6 பேஜஸ்ல எடுத்துட்டீங்கன்னா இதை கட் பண்ணி ஒட்டி நீங்க வந்து ஜேர்னலிங் பண்ணலாம். அவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஜேர்னலிங் நாங்களும் வந்து ஃபர்ஸ்ட் சீலுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம 3rd சீல்ல உங்களுக்கு கொடுத்ததான இந்த மெயினான ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ஒட்டி நானும் ஷாரனும் வந்து ஜேர்னல் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒர்க் ஷீட்டும் வந்து நாங்க பண்ணியிருக்கோம். நீங்களும் வந்து இதை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதனால நெக்ஸ்ட் கம்மிங் டேஸ்ல வந்து நீங்க எல்லாங்களும் வந்து இந்த ஒர்க் ஷீட்ஸை பண்றதுலயும் ஜேர்னலிங் பண்றதுலயும் மெசேஜை ரீட் பண்றதுலயும் அதிக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கறத வந்து நாங்க பாக்குறோம். இன்னைக்கு வந்து சர்வீஸை வந்து நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நம்ம இன்னத்த சர்வீஸை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அன்பின் தேவனை கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய வார்த்தையின் கீழாக ஏனமாய் இருக்க கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி கர்த்தாவே. இது இந்த சிறுவர்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை புரிந்து கொள்ள நீர் கொடுத்ததான அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கக்கூடியதான ஞானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடியதான அந்த பெரிய கன்னிகள் இந்த காலத்துல நிறைய விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் எல்லாமே இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஆகிலும் அவர்களுக்கு உம்முடைய வார்த்தையின் மீது தியானமாய் இருக்க நீர் வழிவகைத்திருக்கக்கூடியதான ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்கள் இன்னுமாக ஈடுபடவும் அவர்கள் இன்னுமாக உண்மை கிட்டு சேரவும் எங்களுக்கு உதவி செய்தார்கள். அவர்களுக்கு முன்பாக நாங்கள் செய்யக்கூடிய ஜீவியமானது அவர்களை உண்மை சார்ந்து வழிநடத்த ஒரு முன்னுதாரணமா இருக்க எங்களையும் கூட நீர் உதவி செய்யும்படியே கேட்டுக்கொள்கிறோம். கேட்க மறந்த சகல காரியங்களுக்கும் இந்நாட்களில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். சொல் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாங்களும் சேர்ந்து நம்ம இப்ப சொல்லலாம். எல்லாங்களும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise Lord. God be with you till we meet again. Shalom. Praise God. Praise God. Praise God. Shalom.